ஆமா சல்லிய மகாராஜனே கர்ணா குருச்சேத்திர பூமிக்கு வந்திருக்கக்கூடிய சேதி ஆமா அந்த ஆளாள் வந்து எம்பெருமான் கோபாலனுக்கு அந்த பேடி வில்வித்திற்கு தெரிய வேண்டும் உலகிகள் சங்கத்தில் ஓம் 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 அதே பேடி வில்வித்தியா அதே கர்ணா மரியாதையை தெரிவிக்கிறேன் அந்த வழியை பார்த்து திரும்பி பார்க்காமலே ஓடிவிடு உன்னை போனால் போகட்டும் என்று விட்டு விடுகிறேன் அதே கர்ணா எப்படி உன்னை கொல்லாமல் விடுகிறேனா அடே பேடி விஜயா அதே கர்ணா அடடா பேடி விஜயா மரியாதைக்கு தெரிவிக்கிறேன் ஏனென்றால் உன்னை மடிப்பதற்காகவே வந்திருக்கிறேன் பார்த்தாயா என் கரத்தில் இருப்பது என்னவென்று தெரியுமா இதுவோ அரவமானம் இந்த நான் விட்டாலும் இந்த அரவமானம் உன்னை விடுவதே கிடையாது இந்த அரவமானம் உன்னை விட்டாலும் இந்த குருச்சேத்திர பூமியில நான் ஒரு காலம் உன்னை விடுவதே கிடையாது உனக்கு மரணம் நிச்சயம் நிச்சயம் தான் அதே கர்ணா சொல்லலாம் ராஜமும் இருக்கிறது நம்மாத்தோட காலை விட்டு அது என்னடா செய்யும் அப்படியா அதே பேடி விஜயா அதே கர்ணா இனி உனக்கு மரியாதை கிடையாது அருகதையே கிடையாது நொடிக்குள்ள உயிரே இதோ பார் என் கரத்தில் இருக்கக்கூடிய நாக பானத்தை உன் சிரசுக்கு குறிவைத்து பான பிரயாணம் செய்ய போகிறேன் கர்ணா பாபா நீ அர்ச்சனானுக்கு எந்த பாகத்தை குறித்து நகத்தை தடுக்க போகின்றார் பாபா அவன் சிரசுக்கு குறிவைத்து பான பிரயாணம் செய்ய போகிறான் என்றால் எதிரிலோ இருப்பவன மயிர்கண்ணன் அண்ணவன் ஏதாவது செய்து விடுவான் ஆகவே எப்படி தடுக்க வேண்டும் என்று தெரியுமா அகம் மார்புக்கு நாபிக்கின்றாய் அதன் வானத்தை எய்தால் அண்ணவன் சிரமானது துண்டிக்கப்படும் அப்படியா பாபா சல்லிய மகாராஜனே உன்னுடைய வார்த்தை பிரகாரம் உன் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு அந்த அர்ஜுனன் மீது இந்த நாக பானத்தை அவனுடைய நாவுக்கும் மார்புக்கும் மத்தியில் குறிவைத்து நான் பான பிரயாணம் செய்து ஒருவேளை அந்த அர்ஜுனன் மாண்டு விட்டால் இந்த பாரதம் முடிந்தால் ஒரு காலத்தில் இந்த மக்கள் அல்ல கர்ண மகாராஜன் அந்த போர்க்களத்தில் குருச்சேத்திர பூமியிலே வரக்கூடிய அந்த சல்லியனுடைய வார்த்தையை கேட்டு மானப்பிரயாணம் செய்தார் அர்ஜுனன் மாண்டால் இந்த பாரதமே முடிந்தது என்று சொல்லி இழிவாகவே பேசுவார்கள் அதற்காக அப்பேற்பட்ட நிலைக்கு நான் ஒரு காலத்திற்கு ஒரு காலத்திற்கு அப்பேற்பட்ட நிலைக்கு நான் ஆளாக மாட்டேன் என்னுடைய விருப்ப பிரகாரம் அவருடைய சிரசுக்கு குறிவைத்து எப்படி தெரியுமா ஒன்றே ஒன்று கூறினேன் அந்த போர் குருச்சேத்திர பூமியிலே என்னுடைய பேச்சை நானவன் கேட்காவிடில் அப்பொழுதே தேரை விட்டு இறங்கி குதித்து வந்திருந்தேன் சொல்லி ஆகவே என் பேச்சு கேட்கப்படுது மண்குதிரையை நம்பி நான் ஆற்றில் இறங்கினேன். ஆனால் அந்த மண்குதிரை என்ன ஆனது? ஆற்றில் இறங்கிய உடனே அந்த மண்ணாகப்பட்டது கரைந்து விட்டது. அத்தனைப்போல் துரியன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த சல்லியனோடு நான் குருச்சேத்திர பூமிக்கு வந்தேன். அந்த என்ன செய்த பார்த்தாயா? ஆதியிலே ரதத்தை
கிராமத்தை விட்டு இறங்கி ஓடிவிட்டான். வேடி பையன். இருந்தாலும் என்னவனை விடுவதை கிடையாது. என் கரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாகமரத்தை வெட்டி அவன் சிரமத்தை நொடிக்கிறார் இருக்கிறேன். அர்ஜுனன் சிரசை கொண்டு வா என்று சொல்லி நான் பாலப்பிரயாணம் செய்தேன். எப்படி என்றால் அவன் சிரசை கொண்டு வராமல் அவன் சிரசில் இருக்கக்கூடிய மணிமகுடத்தை கொண்டு வந்திருக்கிறான். ஏன் மகனே? வந்திருப்பதோ ஆண்டவரே அந்த மாயக்கண்ணன் இந்த பூமியை 11 அழிச்சு விட்டான். பூமியிலே 11 அந்த சுலவரை ரத்னம் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்படியா? மறுமுறை வானவரை செய்தால் ஈரே லோகம் எங்கிருந்தாலும் அந்த அர்ஜுன சிரத்தை அப்படியா? நாகமே குருச்சேத்திர பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே என் தாயிடத்தில் நான் சத்தியம் செய்து விட்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் என் கரத்தில் இருக்கின்ற நாகமானத்தை அந்த குருச்சேத்திர பூமியிலே அர்ஜுனன் மீது விடக்கூடிய தளத்தில் ஒரு கணைக்கு மீது மறு கணை செலுத்த கூடாது என்று சொல்லி என் தாயிடத்தில் நான் சத்தியம் செய்துட்டு வந்திருக்கிறேன். ஆகையால் ஒரு கணை செலுத்திவிட்டு ஒரு கணை என்னால் செலுத்த முடியாது. தட்டுகளை 10 ரூபாய் அமர்ந்திருப்பாய். நாகமே எத்தனை பேர் தாய்க்கு சத்தி செய்திருக்கிறாயோ அத்தனை பேர் நானே தாய்க்கு சத்தி செய்திருக்கிறேன். எப்படி என்றால் ஆண்டவனாக இருக்கிற அந்த மாயக்கண்ணனும் அர்ஜுனாகப்பட்டவனும் ஆண்டவனை தாய்த்து விட்டார்கள். அப்போ தாயாகப்பட்டவரோ வாயில் கவி வேலைக்கு அப்புறம் வீசிவிட்டார். அப்பொழுதோ தஞ்சை புகத்தே அந்த கொல்லம் என்று நான் என்ன கொண்டிருந்தேன். பானம் செய்தால் அவனை கொண்டிருக்கேன். ஓஹோ நீ சாவது என்னால பார்க்க இயலாது. ஒரு ஸ்டேஷன்ல பாண்டிருக்கிறேன். மத்தது இந்த குருச்சேத்திர பூமியில 11 அங்கலம் இறங்கிவிட்டது. அரகரா தேவாமியே கண்ணன் கருத்துறதாக கைவிட்டு போனது. அதிலே பரசுராமர் கொடுத்த சாபமோ நேரம் ஒன்று இருக்கு. அதான் இதுதான் தக்க சமயம். தொடரும் கதை நிச்சயம் பயன்படுத்தி பார்க்கலாம். ஒன்று விட்டேன் கர்ணனை கொன்று விட்டாயா? ஆமா. உன் மீது சிறிது ஒரு சந்தேகம். ஆமா. கர்ணன் உயிர் போய்விட்டதா இல்லை என்று ஒருவரை பார்த்து வரலாம். தங்கள் உழைத்தது போலவே மாமா மைத்துனா கர்ணன் உயிர் ஏன் போகவில்லை தெரியுமா? தானம் என்பது 32. அந்த 32 தான தர்மத்திலே கர்ணனாகப்பட்ட 31 தான தர்மத்தை வாரி வழங்கியிருக்கின்றான். ஓர் தானம் அன்னதானத்தை செய்த காரணத்தினாலே உடம்பு மட்டும் மார்பிளை தைத்திருக்கும். அவன் செய்த தான தர்மம் தர்ம தேவதைகள் அவன் உயிரை காத்துக் கொண்டிருக்கு. அதனால என்ன செய்ய தெரியுமா? அவன் செய்த தான தர்மத்தை தான வார்த்தை வந்ததே உண்டானா அவன் உயிர் எழுதியே பிரிந்து விடும். நான் ஒரு பிராமணாக சென்று தானத்தை பெற்று வருகின்றேன். ஒரு புறம் இருப்பார்கள் உள்ளே